ஆஸ் யூஷுவல் ஆண் குற்றம் சாட்டப்படுறாரு. ஏதோ ஒரு ஜென்ரலான விஷயம், நத்திங் டு பாதர், பெரிய பஞ்சாயத்துலாம் கிடையாது, ஒரு சாதாரண மேட்ரு. அப்போ அது என்னோட நாலேஜுக்கு வந்து கேட்டாங்க, இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், ஆண் தப்பானா? ஆமாம், ஆண் தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஆண் தப்புனா பெண்ணும் தப்பு தான் அப்படின்னு ஒரு விஷயத்த நான் சொன்னேன். இப்போ நான் இப்படி தான் டீல் பண்ணுவேன். அதாவது வந்து நான் ஏற்கனவே ஒரு முறை 2 முறை அந்த கதையை சொல்லியிருக்கேன். ஒருத்தர் வந்து நீதிபதிகிட்ட ஓடி வருவான், என் கண்ணை பிடிங்கிட்டாங்க, அந்த மைக்கேல் பிடிங்கிட்டான், அவனுக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஜட்ஜு வந்து அது வந்து 2 பேர் இல்லை, பெஞ்சு. உடனே அந்த இன்னொரு ஜட்ஜு வந்து தீர்ப்பு எழுப்பவர் மரண தண்டனை கொடுப்பதற்காக. அப்போ இன்னொரு ஜட்ஜ் சொல்லுவார், அவசரப்படாத, அந்த மைக்கேல் என்ன கதையை வச்சுருக்கான்னு தெரியாது, ஒருவேளை இவன் அவனுக்கு 2 கண்ணை எடுத்திருந்தானா அவன் வந்ததுக்கப்புறம் தீர்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு. அவன் அதே போல் தான் வந்து ஓடி வருவான், ஏன் 2 கண்ணை இவன் பிடிங்கிட்டான், இவனுக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அது வந்து மேலோட்டமாக எமோஷ்னலாக அதை அணுகி தீர்ப்பு கொடுக்கறது சரியாக இருக்காது. பிரச்சனைக்கு காரணமாக நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு ஆள் இருக்க முடியாது, 2 பேர் சம்மந்தப்பட்டால் தான் அந்த பிரச்சனைன்றது ஏற்படும். ஸோ அந்த வகையில் 2 பேருடைய ப்ளஸ் மைனஸு ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் அதை பேச முடியும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில், நான் இப்படி தான் பண்ணுவேன், நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நான் சொன்னது போல் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு குறைகள் இருக்குது, ஏதோ ஒரு பேச்சு வருதுன்னா 2 தரப்புமே தப்பு பண்ணியிருப்பாங்க, 2 தரப்புமே வந்து அது கூட்டு குற்றவாளிகள், 2 தரப்பு பக்கமே வந்து நியாயம் இருக்குது, அநியாயம், 2 தரப்புமே தப்பு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பர்ஃபெக்டாக நீங்கள் பேசணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் பேசினா தான் நல்லது உங்களுக்கும் நாட்டுக்கும்.